ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனை நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 399 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸ் ப்ளஸ் வந்து கோர்ஸும் உங்களுக்கு ரெண்டுமே சேர்ந்து வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நீட்டாக நம்மளுடைய அனாலிசிஸில் வரலாம். சரிங்களா? இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த சார்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணது. டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இப்படி தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இங்கே பட்டு மார்க்கெட் மேலே போகுங்கிறது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத லைன் பை லைனாக நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்மளுடைய ஆர்டர் பிளாக். சரிங்களா? இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்றது ஒரு மெயினான ஒரு ரீசன். ஏன்னா வந்து மார்க்கெட் டோட்டலாக வந்து செல்லிங்கில் இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இம்பல்சிவ் மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஷிஃப்ட் வந்து மாறுது. சரிங்களா? மார்க்கெட் வந்து பை சைடுக்கு வந்து மாறுது. மாறணுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டியாக இது பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட்டை வந்து எடுத்துட்றேன். மார்க்கெட் டேரெக்டாக ஷிஃப்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் இருக்குது. 1 டே டு 1 hour. சரிங்களா? 1 டேலேருந்து 1 hourக்கு நம்ம வந்து ஒரு சிஹெச் பார்த்தோம்னாலே நமக்கு வந்து போதுமானது தான். பட் இங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி நல்ல இம்பல்ஸாக மேலே வந்திருக்குது. அதனால தான் நான் வந்து இது பார்த்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுதுங்கிறதுனால இது வந்து நான் உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? இதனால தான் இப்போ ட்ரெண்ட் வந்து டோட்டலாக வந்து மாறிடுச்சு. 1 டேவோட ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து டேப் பண்ணி இங்கே வந்து நிறைய சிஹெச் பண்ணி வரதுனால இந்த இடத்துல நம்ம மார்க்கெட்டை இப்போ அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணி இப்படி எடுக்கிறோம். சரிங்களா? இதில் வந்து எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எக்ஸ் கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இங்கே தான் லாக் ஆகுது. அப்படி வந்து பிஓஎஸ் ப்ளஸ் எக்ஸ் கன்ஃபர்மேஷன் வேணும்னா ரொம்ப மேலே போயிடும். சரிங்களா? ஸோ அதனால தான் 1 டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக்கில் டேப் ஆகுது. 1 டேயில் டேப் ஆகிட்டு டேரெக்டாக வந்து 1 ஹவரில் சிஹெச் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் எடுக்கிறப்ப இதை நம்ம அப் ட்ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து விஷயம். இப்போ டேரெக்டாக வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு டேரெக்டாக வந்து நம்மளுடைய ஒரு ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து வருது. ஆர்டர் பிளாக்குள்ளே வந்தோன்னா நம்ம டைம் ஃப்ரேம் வந்து ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து மார்க்கெட்டில் மாற்றிக்கலாம். சரிங்களா? 5 minutes டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு இம்பல்ஸாக ஒரு இடத்துல வந்து உடைக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டில் இந்த இடத்துல ஒரு இம்பல்ஸான பிரேக் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போரிங் அந்த இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா அது காமிச்சு கொடுத்துரும். இதெல்லாம் 50% ஆர்டர் பிளாக். சரிங்களா? 50% ஆர்டர் பிளாக்னால் நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல ஹெல்த் வந்து இல்லை. சரிங்களா? 50% அப்படின்னாலே வந்து ஹெல்த் வந்து அந்த இடத்துல அடி வாங்குது. இது இம்பல்ஸாக கிடையாது. இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்தளவு நமக்கு என்ன இருக்காதுங்க, ரிசல்ட்டை வந்து அக்யூரசி குறையும். சரிங்களா? அதே போல் தான் மார்க்கெட் லைட்டாக மேலே போகிற மாதிரி மேலே போய் அடிச்சிருச்சு. சரிங்களா? இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ட்ரிக் வந்து சொல்லியிருந்தோம். அதையும் நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இங்கே ஒரு இந்த ஆர்டர் பிளாக்லேயே என்ட்ரி போடுறோம்னாலும் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம்னா எந்த இஷ்யூவும் இல்லை. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் தான் வந்து விஷயம். சரிங்களா? ஏன்னா பிகினிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்கள் மனசே சொல்லும் நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா ஒருவேளை எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா கூட கம்மியாக அடிக்கும், அதிகமாக அடிக்கும். இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம அந்த ட்ரேடிங்கில் வந்து அந்த பொசிஷன் சைஸிங் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வச்சாலும் ஒரே அமௌண்ட் தான் போகும், இங்கே வச்சாலும் ஒரே அமௌண்ட் தான் போகும் அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியே வைப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஒரு என்ட்ரியாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்த என்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் டேரெக்டாக மேலே கீழெல்லாம் அடித்து இந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றுது. சரிங்களா? இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் லோலையே வந்துட்டு இருந்த மார்க்கெட் சடனாக வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றுது. இந்த இடத்துல தான் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க்கெட்டில் மாறுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி போடலாமா சார் அப்படின்னா இந்த இடத்துல தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம். சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி போடலாம். இல்லை சார் எனக்கு இப்போ நம்ம இது பண்ணுறது வந்து அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா இன்னொன்று சொல்கிறேன். சரிங்களா? எப்படின்னா இது ஹை, இது லோ. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் இருக்குது. கன்சல்டேஷனுக்கு மேலேயே கீழே இருக்கிறோம் ஒரு லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து இப்படி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இப்போ மார்க்கெட் மறுபடியும் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து இன்னொரு என்ட்ரின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த நம்ம ரெஃபரன்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் வந்து மேலே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா?
ஒரு ஆர்டர் பிளாக்கை நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டர் பிளாக்கை வந்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். இப்போ எதுக்கு இந்த ஆர்டர் பிளாக் நான் வந்து மார்க் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்புது அப்படின்ற பட்சத்தில் இது வரைக்கும் மார்க்கெட் வந்து தாராளமாக வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் அதிகம். சரிங்களா, ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வந்து மனசுக்கு வந்து இது இல்லை, ரீசெண்ட் ஸ்விங் ஹை தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அது வரைக்கும் வச்சுக்கலாம். அது வந்து நோ இஷ்யூஸ். இது வரைக்கும் எடுக்கிறவங்களும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் சார்ட்டில். ஓகேங்களா, டைரெக்டாக மார்க்கெட் வந்து இது ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும்னா இது வந்து செஷன் ட்ரேடு. சரிங்களா, செஷன் ட்ரேட் அப்படின்றப்ப இன்னும் வந்து அக்யூரசி உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா, நார்மல் ட்ரேடை பார்க்கலும் செஷன் ட்ரேடில் இன்னும் நல்லாவே நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். மறுபடியும் இது அடுத்த நாள் மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னொரு செஷனில் வந்து ஆரம்பித்து மார்க்கெட் வந்து கரெக்டாக என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போகுது. மேலே போய் நம்மளுடைய டார்கெட்டை வந்து அடிச்சிருச்சு. சரிங்களா, டார்கெட் வந்து அடித்து இந்த வாரமும் பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அது வந்து அடுத்த வீக் சார்ட்டில் வந்து நான் இது பண்ணுறேன். சரிங்களா, ஃபுல்லாக வந்து எஸ்எல் ஏற்றி வச்சாலே உங்களுக்கு ஒரு 1:3 இல்லை எனக்கு வந்து எஸ்எல் நான் கம்மியாக வைப்பேன் அப்படின்னு இது வரைக்கும் வச்சிங்கனாலும் ஒரு 1:5 வரைக்கும் உங்களுக்கு வரும். பட் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி வின்னிங் ரேட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஆர்ஆர் வேண்டாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்டு வந்து நேற்று சார்ட் வந்து பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு சின்ன டவுட்டு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஆச்சு. அதை நம்ம வந்து கொஞ்சம் இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் மார்க்கிங் தான் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, இந்த எக்ஸு தான் வந்து இது எக்ஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஒவ்வொருத்தங்களுடைய கன்சிடரேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே ஸ்ட்ராட்டஜியை வந்து வித்தியாசமாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரிங்களா, ஸோ வந்து நான் என்ன டைப் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹையை வந்து இந்த ஹை வந்து வயலேட் பண்ணிடுச்சு. சரிங்களா, இது எப்படி பண்ணுது அப்படின்னா வருது இறங்குது வயலேட் பண்ணுது. சரிங்களா, இதை வந்து நான் எக்ஸ் பாயிண்ட்டுன்னு எடுக்கிறேன். இது வந்து ஒரு லோன் நான் கன்சிடர் பண்ணுறேன். சார் இது வந்து லோ இல்லை இது வந்து விக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் வந்து டவுன் போங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏவி பேட்டர்ன், அது எல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது தான். அந்த ஏவி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து இது எக்ஸ்ன்னு எடுக்கலாமான்னா எக்ஸ்ன்னு தாராளமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். சரிங்களா, ஒரு ரெண்டு பேர் சம்திங் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமான்னா தாராளமாக எக்ஸ்ன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, இதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஹையை வந்து மறுபடியும் வயலேட் பண்ணி மேலே போகுது. அப்போ வந்து இந்த ஹை வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா, இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப இந்த லோ வந்து இதுதான். சரிங்களா, அதுக்காக தான் இந்த எக்ஸை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கிறோமோ தவிர வேறு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகேங்களா, ஓகேங்க. இன்றைக்கி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்டிவ் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.